வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் சைலண்டாக தான் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் மல்லி எப்படியாவது துரத்தி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி கையை பிடிச்சி அங்கே கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே கையை விட்டுற மாதிரி போயிட்டு அவங்க கையை விட்டுறாங்க. ஆனால் இதை வந்து கரெக்டாக நம்ம விஜய் வாட்ச் பண்ணிடுறாரு. ஆனால் இது எல்லாமே பண்ணது சுடரி தான்ன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரேணுகான்ற விஷயம் நல்லா தெரியும். ஆனால் விஜய் இருந்து அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் சைலண்டாக இருக்க. உடனே ஐயோ கொதிக்கிற எண்ணெயில கையை விட்டாலே சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து ஒரு பக்கம் எல்லாரும் கோவம் வரும், டென்ஷன் வரும். அந்த வெறுப்புலேயே மல்லி ஒரு பக்கம் அடிச்சு மூஞ்சி இஞ்செல்லாம் உடைச்சி விட்டு துரத்தி அடிப்பாங்க. அதை பார்த்து நாம ஒரு பக்கம் வா இதனால நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்தேன், நான் காத்து வந்தது இதுக்காக தானடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம், ஆர்வம், மகிழ்ச்சி எல்லாமே ஒரு பக்கம் வரும். அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு அவங்களுக்கு ஒரேடியா முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள பத்தி என்ன சொன்னாலும் நம்ம விஜய் நம்ப போறதில்ல, ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. இதோ பாருங்க வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன்கிட்ட அழகா அந்த வீடியோ ஃபுட்டேஜே காட்டாரு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு ஒரு பக்கம் கதிரேசன். என்னம்மா ரேணுகம்மா ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உனக்கு மனசாட்சின்றதே இல்லையாம்மா, ஏமா பாவம் அந்த மல்லி உனக்காக எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரிஸ்க் எடுத்து அவ எந்த அளவுக்கு உன் மேல பாசத்தை காட்ட இருக்கா, அப்படிப்பட்ட மல்லி மேல பழி போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ நான் சொல்றது ஏதோ தப்புன்ற மாதிரி எல்லாம் ஏமாக்கமே திருப்பீங்க. இந்த விஜயாவை கூட சேர்ந்து ஏதோ இப்பெல்லாம் ஏஐ மூலியமா என்ன வேணாலும் பண்ணலாம், குழந்தை கூட டான்ஸ் ஆடும், அந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவ தான் பண்ணா. ஆனால் இவர் நான் பண்ண மாதிரி அச்சஸில் அப்படியே மாத்திட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு. நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுல இல்லை, யாருமே எனக்கு வேணாம், நான் இப்பயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணு. அந்த சுடரி அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. உடனே விஜய் இருக்காரு, அவரு வந்து கையை பிடிச்சி பலான ஒரு அடி வைக்கிறாரு. உண்மையை சொல்லிடுறாங்க, ஆமாம் எனக்கு வள்ளி இங்கே இருக்கிறது பிடிக்கல, அதனால நான் தான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு விஜய் எனக்கு மட்டும்தான், என் விஜய் எப்படி இவ கொண்டாடலாம் அப்படின்ற கோவத்தில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறா. ஆடாடாடாடாடா இதுதான் விஷயமா, இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கலாமே. இதோ பாருமல்லி இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்காத, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு, வெண்பா வாமா எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு பக்கம் பொட்டி படிக்கலாம் தூக்கின்னு போறாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ரேணுகாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அடாடாடா நம்ம நினைச்ச விஷயம் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு, இந்த விஷயம் தெரிஞ்சுருந்தா முன்னே நம்ம பேசி முன்னே அவளை துரத்தி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். ஆனால் அந்த எண்ணம் எல்லாமே ஒரு பக்கம் தூக்குவாரி போட்டுருச்சு. இப்போ என்னடா பண்ணுறது, நமக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் வேதனை அப்படியே சும்மா கூனி குறுகி போய் நின்று இருக்காரு. இதுக்கு மேலே நம்ம எது பண்ணாலும் நமக்கு சந்தோஷமே இருக்காதா, நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் இப்படியே சோகத்திலே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு நின்று இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது எல்லாமே நல்லதாக நடக்கும், இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண இருக்காங்க. அவங்க திங்க் பண்ணுறது எல்லாமே ரைட்டு தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும்ன்றது அவங்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு ஆசையாக இருக்கலாம். ஆனால் அது போல் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம் என்ன நடத்துகிறோம் அதுதாங்க கண்டிப்பாக நடந்தாகும். அதை விட்டுட்டு அவங்க நினைக்கிறாங்க அதனால் நடந்துடும் அப்படின்றதெல்லாம் இங்கே ஒரு சாக்கு போக்கான ஒரு விஷயம் தான். அதை பற்றி நம்ம பெருசாக இன்வால்வ் ஆக தேவையில்ல, அதை பற்றி பேசி நோ யூஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு பக்கம் அதை லீவ் இட், அதாவது விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் தைப்பொங்கலுங்க. எல்லாரும் தைப்பொங்கலுக்கு மறக்காமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. அட்ரஸ் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸை கொடுத்து விட்றேன், மென்ஷன் பண்ணிடுறேன். எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க, வந்து உங்களோட அன்பை காட்டுருங்க. ஸோ நண்பர்களே இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி பூமி போல் தாங்குன்னு தாங்குறாங்க. எவ்வளோதான் ஒரு பக்கம் அவங்களை அடித்தாலும் உதைச்சாலும் மெதிச்சாலும் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் தாங்கி 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 இந்த மாதிரி ஒரு பக்கம் பூமி மாதிரி இருக்காங்களே, இவங்க வேற மாதிரிடா, இவங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் மல்லியை பாராட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. என்னக்கா பண்ணுறது, மல்லி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களும் பொறுத்து தான் இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்கள அடி மேலே அடி அடிச்சுன்னே இருக்காங்க. இதெல்லாமே தட்டி கேட்டாகணும், தட்டி கேட்க மாட்டோம்னா லாஸ்ட்டில் நம்மளும் ஒரு பக்கம் ஒரேடியாக போட்டு தட்டு போயின்னு வந்துருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் களத்தில் இறங்கி ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பித்தா தான் நாம் ஜெயிக்க முடியும், இல்லைனா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. அதனால் இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம யோசிச்சு ஒன்று ஒன்றா திங்க் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து வந்து விஜய்ப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இந்த சுடரி அம்மா அந்த மல்லி அம்மா இருக்காங்களா அவங்க தான் எனக்கு வேணும், இந்த ரேணுகம்மா இனிமேல் எனக்கு வேணாம், ரேணுகம்மாவே இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்களே சொல்கிறீங்க, அந்த ரேணுகம்மா தேவையில்லாமல் எதுக்கு நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்மளை ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மனசாட்சின்றதே ஒன்று இல்லையா, எதுக்குன்னு தேவையில்லாமல் நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம குடும்பத்தை ஒரு பக்கம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. கோவம் ஒரு பக்கம், ஆவேசம் எல்லாமே ஒரு பக்கம் ஆத்திரமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாமளும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண போயிட்டு இருக்கோம். இந்த கண்ட்ரோல் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும், எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு தெரிய முடியாது. எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நேரத்தில் திடீர்னு கோவம் வந்து பலான்னு அடிச்சு போடுவாங்க. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம்
மீடியமாக நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டு நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் தான் இப்படி தான் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்துலேயும் திமிர்லையும் அகங்காரத்துலையும் ஆடுனுக்கிறவங்கள நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. டே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு இருக்கிறவங்ககிட்ட பேசுறத விட விட்டு விலகிடணும். சரிப்பா உனக்கு பிடிச்ச நீ பண்ணிக்கப்பா, நீ சந்தோஷமாக இருப்பா, உன்னை யாரும் கேட்கல. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இப்படி தான் நடக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் நீ உண்மைன்னு சொல்லிட்டு நினச்சா அது போல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்தாகணும். இதுக்கப்புறம் புதுசாக தினசா பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணிருக்காங்க. ஆனால் அது போல் நடக்குமா நடக்காதான்றதை கூடிய விரைவில் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் வந்து மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இந்த பரமா மல்லி என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என் பொண்ணு பண்ணது தப்பு தான், என் பொண்ணையும் மன்னிச்சிரு, இதுக்கு மேலே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு விஷயமும் உனக்கு எதிராக நடக்காது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீயே அட்ஜஸ்ட் பண்ணி போமா, அவளுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவளை நீ தான் புரிஞ்சு பார்த்து நடந்துக்கணும். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பாசத்தையும் அக்கறையும் கனிவையும் நான் காட்டுனதாங்க இருக்கேன். நான் எந்த அளவுக்கு யாரையும் வெறுத்ததில்லை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகன்.